சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையின் பல அம்சங்களை சொல்வார்கள். முதல் அம்சம், இந்த வாழ்க்கை ஒருவர் மற்றவரோடு நேசம் பாராட்டி வாழத் துவங்குங்கள் என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நேசம் பாராட்டி வாழ்கிற வாழ்க்கை, ஏனோதானோ என்று வாழ்வதில்லை. உங்களுக்கிடையே அன்பு பரிமாற்றங்கள் இருக்கட்டும் என்றார்கள். எப்போதுமே அன்பு இருக்கணும். கணவன் மீது மனைவிக்கும், மனைவியின் மீது கணவனுக்கும் தூய அன்பு இருக்க வேண்டும் என்றார்கள். அந்த அன்பு இஹ்லாஸா இருக்கணும். உண்மையிலேயே நம்ம மனைவியை நேசிக்கிறது, மனைவி நம்மை நேசிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவாக பல பேர்களின் முன்னிலையில் உணர்த்துவார்கள். அது நோக்கம் வேற ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் அந்த நிலை வரணும். பொதுத்தளம் பல பேர்களுக்கு முன்னிலையில் அது கௌரவ குறைவா இல்லை? அப்படியெல்லாம் நம்ம சொன்னால் நல்லா இருக்குமா? 4 பேர் என்ன நினைப்பாங்க? அல்ல, நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். உன் மனைவியோடு நேசம் பாராட்டி வாழ வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இன்னொரு பக்கம் நம்ம அவங்கள நேசிக்கிறோம் என்பதை சொல்கிற போது அவங்க மனதால் நம்மீது நேசம் பெற்றவர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த வாழ்க்கை எப்போதும் மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கணும், திருப்தி இருக்கணும். அப்பந்தான் நாம் உழைத்த உழைப்புக்கு அர்த்தம் இருக்கிறது. அங்கே மகிழ்ச்சி இல்லை, திருப்தி இல்லை, நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே நிம்மதி காணாமல் போகும். அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்புக்கு பாதிப்பாக எதுவும் நடக்கக்கூடாது.